சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட யாதவ சங்கம் இணைந்து நடத்தும் முப்பெரும் விழா அழைப்பிதழ். யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பு விழா. டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ் பிறந்தநாள் விழா. ARD அறக்கட்டளை சார்பில் நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. வரும் மார்ச் 25 செவ்வாய் 5 மணி அளவில் சென்னை நெற்குன்றம் டோல்கேட் அருகில். விழா தலைமை மற்றும் யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பாளர் டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ். குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பவர் திருமதி டி ராணி சங்குபதி தர்மலிங்கம். காஞ்சிபுரம் ஸ்ரீ யாதூத்தகாரி பெருமாள் கோவில் பங்குனி மாத பிரம்மோற்சவம் கருட சேவை உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ கோமலவல்லி நாயக ஸ்ரீ சமேத யாத்தகாரி பெருமாள் கோவிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவம் கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 3ஆம் நாளில் கருட சேவை உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பச்சை பட்டுடுத்து திருவாபரணங்கள் அணிந்து கருட வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோனாரியூர் மாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. கோனாரியூர் மாரியம்மன் கோவிலில் திருவிழாவை ஒட்டி கோனா தாதா நாயக்கர் மந்தை சார்பில் மாடு மாலை தாண்டும் விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட கரூர், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 14 ஊர் நாயக்கர் மந்தைகளைச் சேர்ந்த மந்தையர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை தாண்டும் விழாவில் 14 மந்தையைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாடுகள் கலந்து கொண்டன. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் அருகே ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க மணக்கால் உள்ளிட்ட கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மணக்கால் கிராமத்தை ஒட்டிய ரயில்வே கேட்டை எடுத்துவிட்டு சுரங்கப்பாதை அமைக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டால் விவசாய பயிர்கள் எடுத்து செல்ல சிரமமாக இருக்கும் என கூறி சுரங்கப்பாதை அமைக்க தடுத்து நிறுத்த கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தில் பெற்றோர் தவறவிட்டு சென்ற பெண் குழந்தை மீண்டும் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மயிலாடுதுறை காமராஜர் பேருந்து நிலையத்திலிருந்து பந்தலூர் நோக்கி புறப்பட்ட அரசு பேருந்தில் இடம் பிடிப்பதற்காக 2.5 வயது பெண் குழந்தை ஏறி சோமு என்பவர் குழந்தையை இருக்கையில் அமர வைத்துவிட்டு கர்ப்பிணி மனைவியை அழைத்து வர பேருந்திலிருந்து இறங்கியுள்ளார். அப்போது பேருந்து புறப்பட்டு சென்றதால் பேருந்தை காணாமல் பதறிய பெற்றோர் ஆட்டோவில் பேருந்தை நோக்கி புறப்பட்டனர். இந்நிலையில் பேருந்தில் பெண் குழந்தை தனியாக இருந்ததை அறிந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீண்டும் பேருந்தை நிறுத்தி வந்தனர். பிறகு பேருந்து நிலையத்திற்கு பதற்றத்துடன் வந்த பெற்றோரிடம் குழந்தை ஒப்படைக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கீழவாசல் அருகே 40 ஆண்டு காலமாக குடியிருக்கும் நிலத்தை விட்டு வெளியேறுமாறு திமுக கவுன்சிலர் மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கீழவாசல் பழைய மாரியம்மன் கோவில் சாலை உள்ள வெள்ளக்காரன் பங்களா தெருவில் கடந்த 50 ஆண்டுகளாக 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள குளத்தை மண்ணை போட்டு மூடி ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அதனை கேட்டதால் மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கடந்த ஒரு வாரமாக திமுக கவுன்சிலர் பாலசுப்ரமணியன் இடத்தை காலி செய்யுமாறு மக்களை மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தலைஞாயிறு பேரூராட்சி துணைத் தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியடைந்தது. தலைஞாயிறு பேரூராட்சி துணைத் தலைவர் கதிரவன் மீது உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். இந்நிலையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 14 உறுப்பினர்களும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். தொடர்ந்து துணைத் தலைவர் கதிரவனுக்கு எதிரான தீர்மானம் வெற்றி பெற்றதாக பேரூராட்சி தலைவர் செந்தமிழ் செல்வி பிச்சையன் தெரிவித்துள்ளார். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3 ஆண்டுகளாக லிப்ட் செயல்படாததால் நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெற 5 மாடிகள் கொண்ட 2 கட்டிடங்கள் உள்ளது. 5 மாடிகளுக்கு செல்லும் வகையில் உள்ள 2 லிப்டுகளில் நோயாளிகள் ஸ்ட்ரெக்சரில் அழைத்து செல்லும் லிப்ட் கடந்த 3 ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ளது. இதனால் நோயாளிகளை பரிசோதனைகளுக்கு அழைத்து செல்ல அவதியடைந்து வருகின்றனர். பழுதடைந்த லிப்டை சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அனுமதியின்றி செம்மண் அள்ளிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பிரம்மதேசம் அருகே தலக்காணிக்குப்பத்தில் அனுமதியின்றி கிட்டாச்சி இயந்திரம் மூலம் சட்டவிரோதமாக செம்மண் வெட்டி லாரிகளில் எடுத்து செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். சட்டவிரோதமாக செம்மண் வெட்டி லாரியில் எடுத்து சென்ற வடக்கு பிடித்து விசாரித்ததில் செம்மண் அள்ளி பல மாவட்டங்களுக்கு விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து செம்மண் அள்ளிய 3 பேரை கைது செய்து 2 டிப்பர் லாரி மற்றும் கிட்டாச்சி இயந்திரத்தை பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்டம் காவல் கிணறு அரசு பள்ளி முன்பு வெறிநாய் கடித்ததில் 3 பள்ளி மாணவர்கள் உட்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். காவல் கிணறு அரசு பள்ளி முன்பு விளையாடிக் கொண்டிருந்த ஒரு மாணவர் மற்றும் 2 மாணவிகள் அப்பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய் கடித்துள்ளது. மேலும் அப்பகுதியில் கடைக்கு வெளியே நின்றிருந்த சிலரை வெறிநாய் கடித்துள்ளது. படுகாயமடைந்த 3 மாணவர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து 6 பேரை கடித்த வெறிநாயை பொதுமக்கள் அடித்துக் கொன்றனர். மேலும் காவல் கிணறு ஊராட்சி நிர்வாகம் திருநாய்களை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் குமரன் வீட்டின் முன்பு கையில் தொடப்பும் முறத்தால் புழக்கு கிளப்பிய பாஜக மகளிர் அணியினரை போலீசார் கைது செய்தனர். திமுக பேச்சாளர் குமரன் பிரதமர் மோடி, அண்ணாமலை உள்ளிட்டோர் குறித்து அவதூறாக பேசி வருவதாக கூறி மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இந்நிலையில் குடியாத்தம் பாண்டியன் தெருவில் உள்ள குமரன் வீட்டு வாசலில் பாஜக மகளிர் அணியைச் சேர்ந்த 6 பேர் கையில் தொடப்பும் மற்றும் முரத்துடன் வந்து ரகளையில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் 6 பேரை கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே அக்னி மாரியம்மன் கோவிலில் ஆண்கள் மட்டுமே குண்டம் இறங்கி தீமிதி திருவிழா நடைபெற்றது. பரமத்தி வேலூர் அருகே நன்சை இடையாற்றில் அக்னி மாரியம்மன் தெருவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. கடந்த 9ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து கடந்த 15 நாட்களாக விரதமிருந்தனர். கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த 63 அடி நீள பூக்குழியில் ஆண்கள் தீ மிதித்தும் பெண்கள் நெருப்பை தலையில் போட்டும் வினோத நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களை இடையூறு செய்யாமல் அப்படியே நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புறப்பட்டு விட்டது ஆம்புலன்ஸுக்கு வடபுறமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் சைக்ளோதான் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி தமிழகத்தில் நடைபெற்றது. கடலோர பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் சைக்ளோதான் கடந்த 7ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் தொடங்கி ஒடிசா, ஆந்திரா வழியாக தமிழக எல்லையான திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆரம்பாக்கம் வந்தடைந்தது. ஆரம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மீனவ மக்களுடன் மத்திய தொழில் பாதுகாப்புத்துறை படையினர் கலந்துரையாடினர். தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்ட சைக்ளோதான் பேரணி ஏப்ரல் 1ஆம் தேதி கன்னியாகுமரியில் நிறைவடைந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கோவில் திருவிழாவையொட்டி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. நெடுமரம் கிராமத்தில் உள்ள மலையரசி அம்மன் கோவில் பங்குனி திருவிழாவையொட்டி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் தொழும் மாடுகளான 203 காளைகளும் கட்டு மாடுகளாக 300க்கும் மேற்பட்ட காளைகளும் அவிழ்த்து விடப்பட்டது. காளைகள் முட்டியதில் மாடுபி வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் என 34 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.